புரட்டாசி மாதம் என்றாலே கூட்டம் குறைந்துவிடும் நிலையில் இன்று மகாலய அமாவாசை என்பதாலும் மீன் வாங்க யாரும் வராததால் சென்னை காசிமேடு மீன் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் மீன்களை வாங்குவதற்கு மீன் பிரியர்கள், சில்லறை வியாபாரிகள் ஆர்வம் காட்டாத நிலையில் உணவகம் மற்றும் மொத்த வியாபாரிகள் மீன்களை குறைந்த விலையில் அள்ளி சென்றனர். சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு அப்துல் காதருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவரிடம் அவரது உறவினர்கள் தெரிவித்தும் மருத்துவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அங்கிருந்து தூய்மை பணியாளர் அப்துல் காதர் கையில் போடப்பட்டுள்ள குளுக்கோஸை அகற்றியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கத்துக்கு வந்து இந்த வார்டு அந்த வார்டுன்னு சொல்லிட்டு தான் அலைய வைக்கிறார் சார். அவங்க நர்ஸுங்க, அது டாக்டருங்க அவங்க தான். அதே மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே ஐசியில் எட்டுன்னு போனா, அங்கே எட்டுன்னு போனா, இங்கே எட்டுன்னு போனான்னு சொல்லினுங்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து தீவிர சிகிச்சை எடுக்க முடியாம வந்து அவங்கள வந்து ஒரு தூய்மை பையன் வந்து அவங்க வந்து இந்த இதை கட்டுறாங்க. அவங்க என்ன சார் தெரியும், பெருக்குளம் வந்து கட்டுறாங்க சார். அந்த பெருக்குளம் வந்து கட்டும் போது வந்து என்ன ஆகும், அவருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் 80% நிறைவடைந்த நிலையில் தொடர் மழையால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் இளம் சம்பா நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கும் நிலை எழுந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றில் 16 தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள புனித துலா கட்டடத்தில் திரளான பக்தர்கள் முன்னோர்களுக்கான திதி கொடுத்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். அதிகாலை முதலே மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமப்புறங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு திதி அளித்து வழிபாடு செய்தனர். புரட்டாசி மாத முதல் மகாலய அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோவை பேரூர் படித்துறையில் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர். அதிகாலை முதலே கூடிய கூட்டத்தால் சிறுவாணி சாலை, நொய்யல் ஆற்றுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியம் நீர்பழனி கிராமத்தில் அரசினர் உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமினை பார்வையிட்டு வெளியில் வந்த மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி பெண்கள் முகாம் அமைத்து கொடுத்து பரிசோதனை செய்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் அடுத்த மங்கலம் கிராமத்தில் அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் பூத் கமிட்டி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள், செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் அருள் பழனி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் கழக வளர்ச்சி குறித்து சிறப்புரை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இந்நிலையில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி எனவும் பக்தர்கள் கோயில் மலைப்பகுதியில் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் புனித நீராடி பழம், எள்ளு, தண்ணீர் ஆகியவற்றை கொண்டு தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் அமராவதி ஆற்றில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அருகில் உள்ள அகதீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி தருமபுரி நகர பாஜக சார்பில் நகர தலைவர் சாய் ஆறுமுகம் தலைமையில் தருமபுரி நகர அலுவலகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமில் பங்கேற்று இரத்த தானம் வழங்கிய தருமபுரி மாவட்ட தலைவர் சரவணன் இரத்த தானம் வழங்கிய இளைஞர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.